நடேசன் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் அவர் சுய புத்தியில் இல்லாமல் ரொம்பவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஒளறிட்டு பேசிட்டு ஆட்டம் போடுற அளவுக்கு வந்துட்டாரு. அதே சமயம் ரிசப்ஷனுக்காக கூட்டம் நிறையா வர அங்கே தாஸ் போய் சொல்கிறாரு மனோகர் கிட்ட, அப்பா பாருங்கப்பா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆள் சரக்கு கண்ட உடனே ஃபுல்லாக ஏற்றிட்டு இப்போ நிலைமையே சரியில்லாமல் எப்படி இருக்கான்னு பாருங்க. இதுதான்ப்பா சரியான சமயம். எப்படியாவது இவனை மேடைக்கு போக வச்சு நிலா வாயாலேயே அசிங்கப்படுத்தி அவனை அனுப்பிச்சிடணும், அடித்து துரத்தணும் நிலா அவனை அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்ல, உடனே மனோகர் சொல்கிறாரு, டேய் தாஸு, உனக்கு இருக்கிற அதே இன்ட்ரெஸ்ட்டு அதே ஆசை என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கும் இருக்காதா என்ன? அதுக்காகத்தானே இவனை இப்படி குடிக்க வச்சது. இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கே நடேசன் கிட்ட போய் அவர் லாஸ்டில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட போய் மனோகர் சொல்கிறாரு, என்ன சம்மந்தி, உங்களுக்கு நல்லா பாட வரும்னு சொன்னாங்க, அப்படியே மேடையில் போய் அதான் நம்ம டிஜே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்ல, அங்கே போய் மைக்கை வாங்கி பாடுனீங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அங்கே நடேசனை கோமாளித்தனம் பண்ணணும்னு சொல்லி முடிவு கட்டிட்டு மனோகர் சொல்கிறாரு. உடனே நடேசனும், அவ்வளவுதானே, எனக்கு தெரியாத பாட்டா, அந்த காலத்து பாட்டு எப்படி எடுத்து விடுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அப்படியே நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டே முன்னாடி போக, ஐயா இங்கே ஒரு நிமிஷம் வாங்க ஐயா அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிற மனோகரோட ரொம்ப க்ளோஸ் ஆன பிஸ்னஸ்மேன் கோட் சூட்டெல்லாம் வியர் பண்ணிவிட்டு ரொம்ப டீசெண்டாக இருக்கிறவரை கையை பிடிச்சு இழுத்துட்டு என்னை அப்படியே மேடை வரைக்கும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனே அந்த கோட் போட்டவரும், வாட் நான் சென்ஸ், உன் ட்ரெஸ்ஸிங்கும் உன் கல்ச்சரும் உன்கிட்ட வந்தாலே பேர்ட் ஸ்மெல், என்ன கருமத்தை குடிச்சிருக்கியா நீ என்ன கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை அங்கே அவமானப்படுத்துகிறாரு. உடனே அங்கே பின்னாடி இருந்து ஓடி வந்த மனோகர் சொல்கிறாரு, ஆஹா சாரி மிஸ்டர் பார்த்திபன், இந்த ஆள் ஒரு அப்படித்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோ நான் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி விடுறேன் அப்படின்னு மண்டபத்தில் வேலை செய்கிற கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்க ஒரு பாயை கூப்பிட்டு மனோகர், இந்த ஆளை கொண்டுட்டு போய் மேடையில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாரு. உடனே நடேசனும் நடக்க முடியாமல் மேடைக்கு போக அங்கே நிலா சோழன் 2 பேருமே அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி வந்திருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அதுக்கப்புறம் மனோகரோட பார்ட்னர்ஸ், ஃபாரின்லேருந்து வந்தவங்க, இங்கே உள்ளூரில் இருந்து வந்தவங்கன்னு எல்லார்கிட்டையுமே சந்தோஷமாக கை கொடுத்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே மேலே போன நடேசனும், இவர் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாரு சோழன். அதே சமயம் அங்கே நடேசனும் மேலே ஏறின உடனே தன்னோட தோளில் போட்டிருக்கிற துண்டை எடுத்து தன்னோட வயத்தில் கட்டிட்டு கீழே சமணங்கால் போட்டு உட்காந்துடுறாரு. உடனே அதை எதிர்பார்க்காத நிலாவும், அங்கிள் எழுந்துறீங்க, ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் சோழனும் அவமானப்பட்டு அங்கே நிற்க ஃபோட்டோ எடுக்க வந்த பெரிய பெரிய கோட் சூட் போட்ட பிஸ்னஸ்மேன் வைர நெக்லஸ் பட்டு சாரின்னு அவங்களோட ஒய்ஃபோட பேராக வந்து நிற்க, இங்கே நடேசன் அங்கே முன்னாடி போய் சமணங்கால் போட்டுட்டு எனக்கு மைக்கை கொடுத்தாத்தான் நான் இந்த இடத்துலேருந்து நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த ஆள் இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது பாடுனா என்ன ஆகிறது அப்படின்னு கடுப்பாகி தன்னோட கையை தலையில் வச்சுட்டு ஓ ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சோழன் அங்கே சேரனையும் பல்லவன் பாண்டியனையும் தேடி பார்க்குறாரு, கீழே கூட்டத்தில் எங்கேயாவது இருக்கிறாங்களா அப்படின்னு. அதே சமயம் அங்கே பல்லவனும் தூரத்தில் இருக்க, டேய் பல்லவா, இந்த ஆளை இழுத்துட்டு போடா வாடா அப்படிங்கிற மாதிரி கையசைச்சு கூப்பிடுறாரு. சேரன் பாண்டியன் பல்லவன் 3 பேருமே அவசரமாக இவர் பண்ணுறதை பார்த்துட்டு ஓடி வர்றாங்க. அதே சமயம் இங்கே என்னதான் எழுப்புனாலும் நான் எந்திரிக்க மாட்டேன், ஏன் மருமக புள்ள நிலாவை பற்றி நான் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக உட்காந்துருக்க, நிலாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே ஜாடமாடையா அசிங்கமாக பேசுகிறாங்க. யார் இந்த பிச்சைக்காரன், எதுக்காக இவனை மண்டபத்துக்குள்ளே விட்டீங்க, எந்த சூழ்நிலையில் எப்படி கூட நடந்துக்கணும்னு தெரியாமல், என்ன மனோகர் சார், இவர் என்ன நீங்கள் இன்வைட் பண்ண உங்களோட கெஸ்ட்டா இல்லை தெரியாமல் மண்டபத்துக்குள்ளே வந்து மென்டல் மாதிரி இப்படி பிஹேவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நிலா சொல்கிறாங்க, இல்லை அவர் என்னோட மாமனார் தான் அப்படின்னு சொல்ல, உடனே மனோகர் சொல்கிறாரு, சேச்சே நிலா, அவரெல்லாம் உன்னோட மாமனார் கிடையாது, நீ தேவையில்லாமல் இங்கே அசிங்கப்பட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, டேய் முதல்ல இந்த ஆளை இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே நிலாவும்
என்ன டேயா, ஏன் இப்படி பேசுகிறீங்கப்பா அப்படின்னு கேட்க, பின்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யார் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே பிச்சைக்கார கூட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு மனோகர். அதே சமயம் பக்கத்தில் இருக்கிற பிஸ்னஸ் மேன் முன்னாடி நடேசன் தங்களை அவமானப்படுத்திட்டதால மேனிக்கு இதுதான் சான்ஸ்னு சொல்லி பேசுவோன்னு தாஸும் தேன்மொழியும் அங்கே சோழன் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி பேச, உடனே நிலாவும் பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு பொங்கியல ஆரம்பிக்கிறாங்க. நிறுத்துங்கப்பா, நீங்கள் தான் இவருக்கு சரக்கு ஊற்றி கொடுத்ததுன்னு எனக்கு தெரியுதோ. நைட்டுலேருந்து நீங்கள் வாங்கி கொடுத்த சரக்கும் அதுக்கான வீடியோ ஆதாரமும் அவரே குடிக்க மாட்டேன்னு சொன்னவரை வற்புறுத்தினது நீங்கள் தானே காமிக்கிறாங்க.